நான் ஜிம்முக்கு போகிறேன், எத்தனை மாதத்தில் எனக்கு பொடி வரும்? இப்படி இன்னொரு சிலர், நான் சில மாதமாக ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு பொடியே வருதில்லை, அதனால நான் ஜிம்மை விட்டு விலக போகிறேன். இப்படி இன்னொரு சிலர். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு எத்தனை மாதத்தில் பொடி வரும்? இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் டிஎஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையை சொல்லணும்னா ஜிம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துல எல்லாம் பொடி வராது, உண்மையாக பொடி வராது. உங்களுக்கு எப்போ பொடி வருமானு சொன்னால், நீங்கள் ஜிம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் விளங்கும், அதாவது பொடி ஷேப் ஆகிறது விளங்கும். அடுத்தது 1 இயருக்கு பிறகுதான் உங்களை பார்க்குறாக்களுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னு சொல்லி விளங்கும். இதுதான் உண்மை. இப்போ நம்மளோட கதைக்கு வரலாம். நான் இப்போ இருக்கிற உடம்பை எடுக்கிறதுக்கு எனக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2.5 வருஷமும் நான் ஜிம்மை விடாமலே போயிட்டு இருந்தேன். இன்னொன்று சொல்லணுமாண்டா, நான் ஒரு அளவு உடம்போடையெல்லாம் வரல. நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணக்கே 38 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதனால சில நாள் மோட்டிவேஷன் இருந்துச்சு, சில நாள் எனக்கு மோட்டிவேஷன் இல்லை. ஆனால் நான் ஒன்று மட்டும் செஞ்சேன், தொடர்ந்து ஜிம்முக்கு வர்றது. ஏன்டா எனக்கு அப்போ டயட் பிளான் என்ன பேர் சொல்லண்டா எதுவுமே இல்லை. ஆனால் நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணேன். இறுதியாக ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பொடி வர டைம் எடுக்கலாம், ஆனால் உங்களோட கன்சிஸ்டன்சி எப்பயுமே உங்களை ஏமாற்றாது. அதனால் எப்பயுமே கன்சிஸ்டன்சி ஆயிருங்க, உங்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் பொடி வரும். இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.